அழகுமதி இந்த மாதிரியான மாமியாருக்கும் மாமனாருக்கும் என்னைக்கு தான் பாடம் புகட்ட போகிறாங்க, அதுக்கான தருணம் எப்போ அமைய போகுது, இது ஏன் இன்னும் சைலண்ட்டாகவே இவங்களாம் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அழகுமதி கண்டிப்பாக வயலண்ட் ஆகணும். அழகுமதி மாமியார் மாமனாரை மாற்றுறதுக்கு முன்னாடி சுரேஷை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. சுரேஷுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் சுரேஷ் கொஞ்சம் கூட மாறாப்பில் கிடையாது, மாறவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. எப்படி தான் அழகுமதியை இனி நம்ம சுரேஷ் புரிஞ்சுக்க போகிறாங்க, இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில எப்படி தான் காதல் மலரப்போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போகுது. அழகுமதி இன்னைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே ராகவனும் ராஜலட்சுமியும் வராங்க. என்ன நடுகாலில் உட்காந்துக்கிட்டு என்ன லேப்டாப்பில் படமாக பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. ஏன் மலரு, மதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, ஏன் காலேஜ் போகலையா, என்னதான் அந்த லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்க, அப்போ மலர் சொல்கிறாங்க, இல்லைத்த மதி இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, கிளாஸ் போய்கிட்டு இருக்குன்னு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டி அவள் தான் லீவ் போட்டிருக்கேன்னு சொல்லும்போது சும்மாவே வீட்டில் உட்கார மாட்டாளா, எதுக்கு வேலை பார்க்கணும், லீவு போட்டுட்டா வீட்டில் உட்காந்து வேலை பார்க்கணும் அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்க, அப்போ மலர் சொல்கிறாங்க, அவளுக்கு ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லி பார்க்குறா, விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்ல, அப்போ தான் ராஜலட்சுமியும் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா அழகுமதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, லீவு போட்டுட்டு இப்படி உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து லேப்டாப்பில் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, லீவுன்னு போட்டிருக்க, லீவு போட்டால் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு வீட்டு வேலையை பார்க்குற தவிர்த்து இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் நல்லாவா இருக்குது, இது குடும்பத்துக்கு லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜலட்சுமி கேட்க, இந்த இடத்துல தான் அழகுமதிக்கு கோவம் வருது. ஏங்க, நான் என்னோட வேலையை எப்போ பார்த்தாலும் என்ன உங்களுக்கு என்ன வந்துச்சு, என்னோட வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கே உன் பேச்சு, ஒரு குடும்ப பொம்பளையாக இருந்துட்டு எப்படி ஒரு குடும்பத்தில் வேலை பார்க்கணும், புருஷனுக்கு எந்த இடத்துல எந்த நேரத்தில் என்னென்ன உதவி பண்ணணும், அப்படி எப்படி புருஷனை பார்க்கணும் அப்படிலாம் இருப்பாங்க. நீ என்னடானா எங்கே பார்த்தாலும் வேலை 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 அப்படின்னே பார்க்குற, நீ இப்போ சம்பாதிக்கிற சம்பளமாக 20 ரூபா ஓவா, அந்த 20 ரூபா ஓவாக்கும் இப்போ உட்காந்து நீ வேலை பார்த்துட்டு இருக்க பார்த்தியா, அதுதான் இருக்கிறதுல கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ராஜலட்சுமி பேச, நம்ம அழகுமதிக்கு இன்னமும் கோபம் வருது. நீ எல்லாம் வேலை பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த லேப்டாப்பை மூடவும் அழகுமதிக்கு இன்னமும் கோபம் அதிகரிக்குது. அப்போ அந்த இடத்துல கோபத்தை வெளிக்காமிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தாலும் நம்ம அழகுமலரும் ஒரு பக்கம் என்ன பேசுகிறாங்கன்னா, அத்தை நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, அழகுமதி வேலை பார்த்துட்ருக்கா, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, போய் க்ளோஸ் பண்ணுறீங்களே, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல ராகவன், அதெல்லாம் யார் என்ன நினச்சாலும் நம்மளுக்கு ஒன்றும் கவலை இல்லைம்மா, வீட்டில் ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு புருஷனை பார்க்குறது தான் வேலை, அதை தவிர்த்து என்ன வேலை இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்க, பொம்பளைங்கன்னா வீட்டில் இருந்து வேலை பார்க்குறதுக்கு தான் இருக்கணுமே தவிர்த்து அங்கே வேலை பார்க்குறேன் இங்கே வேலை பார்க்குறேன் அதுக்காண்டி புருஷனை பார்க்கக்கூடாது அப்படின்லாம் சட்டம் கிடையாது, ஏதோ ஒன்று வேலைக்கு போகணும், எனக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டதுனால தான் நான் வேலைக்கு போகவே அனுமதிச்சேன், அதுக்காக கட்டின புருஷனுக்கு என்ன தேவை ஏது தேவை அப்படின்னு பார்த்து பார்த்து செய்கிறத விட்டுட்டு இப்படியே உட்காந்துக்கிட்டு வேலைன்னு இருந்தால் இந்த சம்பாத்தியம் வந்து எங்களுக்கு நிறையவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்க, இதை கேட்டதுமே நம்ம அழகுமதிக்கு கோபம் வருது. என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க, நான் பார்க்குற வேலையோ கொஞ்சம் நேரம் தான், நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வேலை முடிச்சிருப்பேன், நீங்கள் என்னடானா இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி ரூம்குள்ளே போகிறாங்க. அந்த நேரம் தான் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்காங்க நம்ம சுரேஷ். ஆனால் ஏன்பா இப்படி பேசுகிறீங்க, ஏம்மா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கூட கேட்காம, அவள் தான் நெட்வொர்க்கு சரியில்லைன்னு சொல்லி தானே வந்து உட்காந்துருக்கா, வேலையை பார்க்கட்டுமா, இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு கூட அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு என்னென்னு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க சுரேஷ் பார்த்ததுமே அழகுமதி என்ன பண்ணுறாங்கன்னா ரூம்குள்ளே போகிறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன பண்ணணும், நான் என்னோடய வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அப்போ தான் நம்ம சுரேஷும் அழகுமதிகிட்ட, ஏங்க இவ்வளோ நேரம் நடந்ததை பார்த்துக்கிட்டு தானே இருந்தீங்க, உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சுரேஷ் என்ன கேட்குறான்னா, ஆமாம் நீ வேலை பார்க்குறேன்னா உள்ளே உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதானே, நீ எதுக்கு ஹாலில் உட்காந்து வேலை பார்க்குற, அவங்க பழைய காலத்து ஆளுங்க அப்படி தான் பேசுவாங்க, மாமியார் மாமனார் சத்தம் போடாத அளவுக்கு நீ தான் நடந்துக்கிறணும், ஏன் அழகுமலர் அண்ணி இல்லையா, அவங்க எப்படி இருக்காங்க வீட்டில் பொறுப்பா, அதே மாதிரி நீயும் இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்ல, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு, நான் பண்ணுறது தான் தப்புன்னு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமாம் நீ பண்ணுறது தான் தப்பு, உன்னோட வேலைன்னு இருக்கா, இருந்தால் உள்ளே உட்காந்து பார்க்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு ஹாலில் உட்காந்து பண்ணது ஓன் தப்பு,
அவங்க பேசுகிறாங்க இவங்க பேசுகிறாங்க அதை கேளுன்னு சொன்னால் என்னாலாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் லேட்டாக பேசவும் அழகுமதி முறைக்கிறாங்க. இனி அழகுமதி என்னதான் முடிவு பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தே ஆகணும். இவங்க திருந்துற வரைக்கும் அடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி நினைக்கிறாங்க. சரி, இனி சுரேஷுக்கிட்ட பேசி எந்த வித பிரோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அழகுமதிக்கு திரும்பவும் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. சரி அப்படியா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து திரும்பவும் ஹாலில் இருந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம அழகுமதி. அப்போவும் ராஜலட்சுமி இந்த பாரு திருப்பி திருப்பி எத்தனை தடவை சொன்னாலும் இவளுக்கு அறிவே வராது போல், இந்த பாரு வேலையை பார்க்குறணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டா. ஏ மலரே, நீனாலும் சொல்லி புரிய வை மலரு அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலரை கூப்பிட்டு சொல்ல, அழகு மலர் அத்தை அவள் வேலை பார்க்கணும்னு சொல்லி வந்து உட்காந்துருக்க இடத்துல நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ சொல்ல மாட்டேல, நானே சொல்கிறேன். ஏ மதி இங்கே பாரு, இந்த வீடை கூட்டு, இந்த அந்த துணியெல்லாம் துவை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வேலை சொல்ல ஆரம்பிக்கவும் நம்ம மதிக்கு கோபம் வருது. ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? நான் இங்கே உட்காந்து வேலை பார்க்குறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருக்குன்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அழகுமதி கேட்க, அப்போ ராகவன் இங்கே பாருமா, இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. பொம்பளைங்கன்னா பொம்பளைங்க வேலை பார்க்குறதுக்கு மட்டும்தான், அதுவும் வீட்டு வேலை புருஷனை பார்க்குறதுக்கு மட்டும்தான் பொம்பளைங்க. மற்றபடி இந்த அதிகாரம் பண்ணுறதுக்கும் ஆர்டர் கொடுக்குறதுக்கும் பொம்பளைங்களுக்கு எந்த வித ரைட்ஸும் இந்த குடும்பத்தில் இல்லை அப்படின்னு சொல்லவும் நம்ம அழகுமதிக்கு வந்தது பாருங்க கோபம். என்னது பொம்பளைங்கன்னா உங்களுக்கு காலை பிடிச்சி அமுக்கி விடவும், அப்புறம் சாப்பாடு வேணுன்னா சாப்பாடு செஞ்சு போடுறதும், இந்த வீடை பார்க்குறது, இது தான் உங்களுக்கு வேலை நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களும் 4 இடம் போயிட்டு வந்திருக்கீங்க, வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு கூட வேலை பார்க்காம இருந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, அவங்க குடும்பத்தில் எப்படி எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அழகுமதி. அவங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க நல்லா படித்து வேலைக்கு போகணும், ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்றதான் இந்த கவர்மெண்ட்லேயே ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்னடானா வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பொண்ணை அடிமையாக வைக்கிறதுக்கு என்னென்ன காரணம் சொல்லணுமோ அது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் இவங்களும் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட ஈவியரக்கா இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அழகு மலர் அக்கா எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் பண்ணி வந்து, அவங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பணிவிடை செஞ்சு செஞ்சு அழுத்து போகிறாங்களே தவிர்த்து அவங்கள என்னைக்காவது ஒரு நாளாவது நல்லா சாப்பிட்ருக்காங்களா, எப்படி இருக்காங்க, என்ன உடல்நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? பெண்களுக்குன்னு ஒரு சுயமரியாதையும் இருக்குது, ஆணுக்கு நிகர் பெண் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் தான் ஏதோ படிக்காத பட்டிக்காட ஆளு மாதிரியே இப்படி இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணை குடும்பப்படுத்துறது இந்த வீட்டை போல் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி சொல்லவும், ராஜலட்சுமி ஏய் யாரை பார்த்து என்ன பேசுகிறா அப்படின்னு கேட்க, உங்களை பார்த்து தாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதி சொல்ல, இவட்ட இனி வாயை கொடுத்தா நம்ம தான் வம்பள மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிதா நீயாவே இரு, உன்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது இந்த வீட்டில் அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, அழகுமதி சொல்கிறாங்க என்னை மட்டும் இல்லை அழகு மலர் அவங்களையும் எதுவும் சொல்லக்கூடாது, அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் என்ன நினச்சி பார்த்துட்ருக்கீங்க? உங்கள் பையன் மூத்த பையன் இருக்காரே, அவர் கடன் எல்லாத்தையும் எல்லா சுமையும் அவர் தான் சுமக்கணும்னு சொல்லிட்டு தலையில் கட்டி வச்சு அவர் இப்போ கடங்காரனாகி அவர் பைக்கை வட்டிக்காரை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த நிலைமையில் இருக்கார். ஆனால் நீங்கள் ரூல்ஸ் போடுறீங்களா, பெண்கள்னால் இப்படி இருக்கணும், ஆம்பளைங்கன்னா வெளியே போய் சம்பாதிக்கணும் அப்படின்னு. ஆண்கள் சம்பாதிக்கணும்னா ஒருத்தர் மட்டும்தான் சம்பாத்தியத்தை கொடுத்து ஒருத்தரோட சம்பாத்தியத்தில் தான் திங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதி கேட்க, அப்போ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ராகவன் கேட்க, ஆமாங்க உங்களுக்கு இந்த வீட்டில் நடக்கிறது பெண்கள்னால் இப்படி இருக்கணும், பெண்கள்னால் புருஷனை பார்த்துக்கிறணும், குடும்பத்தை பார்த்துக்கிறணும், இது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்ச ரூல்ஸு. மற்றபடி இந்த வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய மனுஷத்தனமாக எதுவுமே பண்ணலை. ஒருத்தர் தலையிலே எல்லா சுமைகளையும் சுமத்தி இப்போ அவர் எந்த அளவுக்கு இருக்கான்னு கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு தான் ஒரு முட்டாளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதி சொல்ல, யாரை பார்த்து முட்டாள்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ராகவன் வர, உண்மைதாங்க உங்கள் மகன் பாக்கியராஜ் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, வீட்டு செலவு எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு வழக்கு பார்த்துருக்கீங்களா? ஆம்பளைன்னு பேசுகிறீங்களே நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க பாக்யராஜை கட்டிட்டு வந்த ஒரு காரணத்துக்காக பாக்யராஜ் அவருக்காக இந்த அழகு மலரும் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்துட்டு போகிறாங்க.
குட்ட குட்ட குனிவா அழகு மலர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அழகு மலர் அக்காவுக்குள்ள நிறையா திறமைகள் இருக்குது. அதையும் நான் வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியாவது உங்கள் பையங்க யார் யார் எப்படி எப்படி கஷ்டப்படுறாங்க, உங்கள் பிள்ளைங்க எந்தெந்த நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் யோசித்து புரிஞ்சுக்கோங்க. இந்த குடும்பத்தில் ரூல்ஸ் போட்டே பொழைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. இனி அடுத்தடுத்த செயலை நம்ம அழகுமதியோட செயல் தரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.